ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை சேனல் ஆரம்பித்து க்ரோத் ஆகலை, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ A to Z லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் எப்படி இருக்கணும், எதையெல்லாம் கவனிக்கணும், என்ன செய்யணும், இந்த விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். 100% எனக்கு தெரியும். நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சு பெரிய லெவலில் க்ரோத் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம். சேனலோட நேம் வந்து ப்ரீசெட் கேமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான தமிழ் கேமிங் சேனல். இந்த கேமிங் சேனல் நியூஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. கேமிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, புதுசா ஏதாவது ஒரு கேமிங்கோட ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு கேம் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதோட ட்ரைலர், அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசா லான்ச் பண்ற கேமோட கேம் பிளேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான கேமிங் சேனல். அது மட்டும் கிடையாது, நீங்க கேமிங் சம்பந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கேமிங் சேனலுக்கு தேவைப்படுற கேட்ஜெட்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்றாங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. நம்ம இப்ப டாபிக் உள்ள போயிடலாம். ஒவ்வொரு யூடியூபரும் புதுசா சேனல் ஆரம்பிக்கல, உங்களுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸ் வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பக்கா வீடியோ ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா வீடியோ மேக் பண்ணலே இந்த வீடியோ எனக்கு வியூஸ் போகும், இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதா இருக்கும், இந்த வீடியோ சரி இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு பக்காவான எனக்கு பிடிச்ச வீடியோ நான் மேக் பண்றது இல்லையா. ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணிருங்க. இந்த யூடியூப் அப்படிங்கறத பார்ட் டைமா பண்ண போறோமா, அதாவது ஃபுல் டைமா பண்ண போறோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துக்கோங்க. பார்ட் டைமா பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது உங்கள்கிட்ட ஒரு மணி, அதாவது பேக்ரவுண்ட் சோர்ஸ் இல்ல, பணம் இல்ல அப்படின்னா வந்து நீ பார்ட் டைமா பண்ணலாம். இல்ல எனக்கு அதற்கான வசதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் டைமா நீங்க ஒர்க் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களாம் ஃபுல் டைமாவே பண்ணலாம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போனா கூட ஃபுல் டைமா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய கோல் என்ன, பார்ட் டைமா ஃபுல் டைமா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பேனா பேப்பர் எடுத்து கூட நீங்க டிக் பண்ணிக்கலாம், பார்ட் டைமா பண்ண போறேன் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம். ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எது சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்பந்தமான டாபிக்கை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த அவன் செய்யறானே, செல்வா வந்து யூடியூபை பத்தி சொல்லி கொடுக்குறான், நம்மளும் சொல்லி கொடுப்போம். இப்ப புதுசா ஒரு அப்டேட் வருது, நான் 5 நிமிஷத்துல வீடியோ மேக் பண்ணி நான் போட்டு விட்டுருவேன். அதுக்கான ஓரளவுக்கு எனக்கு தெரியும், அதற்கான வழிமுறைகள். ஏன்னா நான் இன்ட்ரெஸ்டோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இதுல ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறதுனால. அதனால அவங்க செய்யறாங்களே இவங்க செய்யறாங்களேன்னு அந்த இதை விட்டுட்டு உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டாபிக்கை சூஸ் பண்ணுங்க, அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்க, அந்த டாபிக்ல சேனல் ஆரம்பிங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வர்றீங்களா, மணி ஏர்ன் பண்றதுக்காக வர்றீங்களா, இல்ல உங்களுடைய பேஷனுக்காக வர்றீங்களா, இதை ஃபர்ஸ்ட் பக்காவா முடிவு பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் வரைக்கும் பேஷனுக்காக நம்ம இது பண்ணிட்டு அப்புறம் மணிக்காக அந்த இதே இருக்கக்கூடாது. பேஷனுக்காகனா ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரீச் கிடைக்கும், மணி ஏர்ன் பண்றதுக்குன்னு வீடியோ மேக் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு ரீச் கிடைக்கும். உங்களுக்கு புரியும். அதாவது நீங்க எதற்காக மணி ஏர்ன் பண்ணவா, இல்ல நீங்க வந்து பேஷனுக்காக வர்றீங்களா, யூடியூப்குள்ள உள்ள கால் எடுத்து வைக்கிறது என்ன விஷயத்துக்காக வர்றீங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீ ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் குக்கிங் பத்தி போட போறேன் அப்படின்னா 365 வீடியோ உங்களால அந்த டாபிக்ல எடுக்க முடியுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வீதம், இல்ல ஒரு நாளைக்கு 2 வீடியோ வீதம் கூட, உங்களால அதுல ஒரு 300 வீடியோவாவது அந்த டாபிக்ல மேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கோங்க. 300 வீடியோ என்னால மேக் பண்ண முடியாது, இந்த டாபிக்ல ஒரு 100 வீடியோ தான் மேக் பண்ண முடியும், அதுக்கு மேல வேற கண்டென்ட் கிடைக்காது, இதுல இந்த டாபிக்ல எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒதுக்கிருங்க. அது தேவையே இல்லாத ஒரு வேலை. இந்த டாபிக்ல என்னால ஒரு 300 வீடியோ மேக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டாபிக்கை சூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த டாபிக்கை சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். இப்ப செல்வா டெக் அப்படிங்கறத என்ன கூட நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுல அவங்க செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா வந்து, இப்ப என்ன விட்டுருங்க, நீங்க ஒரு பெரிய யூடியூபரை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். யார சொல்றது, சரி மதன் கௌரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். நம்ம அவங்கள மாதிரி பேசணும்னு முயற்சிக்கலாம், அவங்கள மாதிரி வீடியோ போடணும். அவங்க செய்யறதே, அவங்க ஒரு ஜெனரல் நாலேஜா ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு நியூஸா போடுறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்ம செய்யக்கூடாது. அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே தவிர, நான் யூடியூப் பத்தி சொல்லி கொடுக்குறேன்னா இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்க வேற சேனல் ஆரம்பிக்கலாம். உங்களை யூடியூப் பத்தி ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லவில்ல, ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லவில்ல. அந்த செல்வா தான் யூடியூப் பத்தி போடுறானே, நல்ல வியூஸ் வருது, நல்லா சம்பாதிக்கிறானே அப்படின்ட்டு நீங்களும் இதே, ஏன்னா அதுல உங்களுக்கு முழுமையா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு ஆரம்பிக்கலாம்.
இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்துல அடுத்தவங்களை காப்பி பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யவே செய்யாதீங்க. சேனல் 0% கூட குரோத்தே ஆகாது. இதையும் மனசுல வச்சுக்கோங்க, இதையும் முடிவு எடுத்துக்கோங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூடியூப்ல இப்போ செல்வா டெக்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இதே பிராண்டட்ல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் என்னென்ன சோசியல் மீடியாக்கள் இருக்கோ எல்லாத்துலயும் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். சேனல் ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் பக்கவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்துலயும் ஃபாலோவரை கொண்டு வரணும். யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னம்னா அங்கேயும் அதுலயும் இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லிடணும், இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணணும். அதனால ஒரே பிராண்டட் உங்க சேனல் நேம்ல ஃபர்ஸ்ட் எல்லா சோசியல் மீடியாவையும் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரன் பண்ற அளவுக்கு திறமை இருக்கா அப்படிங்கறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா சோசியல் மீடியாக்களையும் டக்குன்னு எல்லாத்தையும் ரன் பண்ண முடியுமா, எல்லாத்துலயும் ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ரிப்ளை பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனிச்சு ஆரம்பிங்க சேனல் ஆரம்பிக்கையில. அடுத்ததா எத்தனை வீடியோ போட முடியும், அதாவது 1 மந்த்துக்கு நீங்க மனசுல கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாசத்துக்கு என்னால 4 வீடியோ தான் போட முடியும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். மாசம் உயிர் போகுதுனால 4 வீடியோவாவது நான் போட்டு விட்டுருவேன், என்னால முடியும் அப்படிங்கறத டார்கெட் வச்சுக்கணும். ஐயா எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் வேலைக்கு போயிட்டேன், இது இல்ல அது இல்ல, வீடியோ மேக் பண்ண முடியல, அந்த கண்டென்ட் இல்ல, இது இல்ல, அது எதுவுமே சொல்லக்கூடாது. மாசத்துக்கு இத்தனை வீடியோ நான் போடுவேன். இப்ப என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு செல்வா டெக்ல 2 வீடியோ கம்பல்சரி போட்டுருவேன், அதாவது மாசத்துக்கு 60 வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். நான் என்னோட டார்கெட் உங்களுக்கு சொன்னா அது புரியும் உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு என்னால ஒரு வீடியோ தான் போட முடியுது, நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னா 3 வீடியோவை போட்டு விட்டுருவேன். ஆக மொத்தத்தில் 60 வீடியோ இருக்கும் செல்வா டெக்ல, மாசத்துக்கு 60 வீடியோ. அந்த மாதிரி டார்கெட் மந்த்லி இத்தனை வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு யூடியூப்பை பத்தி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கும், அதை பத்தி நான் இன்னைக்கு வீடியோ போட்டுறேன். அடுத்தது எனக்கு இன்னைக்கு யூடியூப்பை பத்தி கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு 3 கண்டென்ட் கிடைக்குதா, 3 தான் சேர்த்து போட்டுருவேன். நிறைய தேடுதல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன கண்டென்ட் சூஸ் பண்றோமோ அதை பத்தியே சிந்தனைகள் இருக்கணும், அதை பத்தியே நம்ம தேடி இருக்கணும். அது சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் பார்க்கணும். அப்பதான் அந்த சேனலை குரோத் பண்ணி வெளியில கொண்டு வர முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ். யூடியூபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பா கேட்ஜெட்ஸ் வேணும். 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. மொபைலை வச்சு என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா அது உங்களோட. இப்போ எதுக்கு உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், அப்படியே பேசி வீடியோவை எடிட்டிங் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன். இந்த ஒரு மொபைல் இருந்தா போதும். ஆனா எல்லா கேட்டகரிக்கும் ஒரு மொபைல் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது. ஒரு சில கேட்டகரிக்கு மைக் வேணும், ஒரு சில கேட்டகரிக்கு ட்ரைபேடு, கிம்பல். அதாவது நீங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த டாபிக்ல சேனல் ஆரம்பிக்க போறேன், இதுக்கு எனக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு பொருட்களை ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க. யூடியூப்கான கேட்ஜெட்ஸ், ஒரு போயா மைக்கா இருக்கட்டும், ஒரு சும்மா செல் ஸ்டாண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்களை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மொபைலா இருக்கட்டும், உங்களுக்கு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எடிட்டிங் ஆப்பா இருக்கட்டும் டவுன்லோட், அதுவும் கேட்ஜெட்ஸ் தாங்க. எடிட்டிங் ஆப், ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்கு ஆப், வேற என்னென்ன சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரெக்டா ப்ரிப்பேரா வச்சுக்கோங்க. அப்புறமா சேனல் ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல எல்லாம் பண்ண சொல்ல. உங்களுக்கு தேவையானது உங்க சேனல் கேட்டகரிக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தாகணும். அப்பதான் அந்த சேனல் தொடர்ந்து ரன் பண்ண முடியும். இல்லாட்டி இடையில தடைப்படும் சேனலை ரன் பண்ண முடியாம. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், நிச்சயம் பணம் தேவைப்படும். நீங்க சேனல் ரன் பண்றதா இருந்தா, நீங்க ஃபுல் டைமா ரன் பண்றதா இருந்தா சேனல் நடத்துறதுக்கு பணம் கண்டிப்பா தேவைப்படும். பணம் இல்லாத பட்சத்துல நான் லாரி ஓட்டிக்கிட்டு அந்த லாரியில வர்ற வருமானத்தை இதுல செலவு பண்ணியிருக்கேன். எது யூடியூபுக்கு செலவு பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒண்ணுமே செலவு பண்ணாம சும்மா சாதாரணமா ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி வரணும், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா டேட்டா பேலன்ஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கே மாசம் 250 ரூபா வேணும்ல, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, யூடியூபுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அதனால ஒரு 500 ரூபாய்க்கு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB கிடைக்குது அப்படின்னா 1.5 GB வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுட்டோம். நாளைக்கு நிறைய வீடியோலாம் பார்க்கணும், நமக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், இதுக்கு நெட் இல்ல அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்காவது எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை மாசத்துக்கு 1000 ரூபான்னு எடுத்து வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு இந்த தொகை தேவைப்படும் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் அது ரெடி பண்ண முடியும் அப்படின்னா தான் அந்த சேனல்ல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். அதனால ஒரு 1000 ரூபாய் மாசத்துக்கு, இல்ல ஒரு 500 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறது. அந்த மாதிரி அடுத்த மாசத்துக்கு ரன் பண்றதுக்கு, சேனல் ரன் பண்றதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படும்டா அப்படின்னு அதெல்லாம் சோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இதான் டாபிக் முடிஞ்சிருச்சு. கடைசியா என்ன அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் எதை நோக்கி இருக்கணும்னா, வீடியோ போட்டுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையேன்னு சப்ஸ்கிரைபர் பக்கமும் உங்க டார்கெட் இருக்கக்கூடாது. வியூஸ் வரலையேன்னு வியூஸ் பக்கமும் உங்க டார்கெட் இருக்கக்கூடாது. காசு இன்னும் வரலையே, மானிட்டேஷன் வரலையே, வாட்ச் ஹவர்ஸ் வரலையேன்னு அது பக்கமும் போகக்கூடாது. எப்படா மானிட்டேஷன் வரும், எப்படா காசு சம்பாதிக்கலாம், இன்னைக்கே வீடியோ போட்டு விட்டு நாளைக்கு எப்படா காசு சம்பாதி, அந்த இதுவும் இருக்கக்கூடாது.
உங்களுடைய டார்கெட் நீங்க ஒரு நல்ல புதுசா சேனல் ஆரம்பிக்கிற யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் முழுக்க முழுக்க தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி விடணும் அப்படிங்கறதுல உங்க கவனம் இருக்கணும். வேற எந்த இடத்துக்கிட்டையுமே உங்க கவனமே போகக்கூடாது. சப்ஸ்கிரைபரையும் பார்க்கக்கூடாது, வியூஸை பார்க்கக்கூடாது, வாட்ச் டைம் பார்க்கக்கூடாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீடியோ அப்லோட் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். வீடியோனா சும்மா எதையோ எடுத்தோம் எதையோ போட்டோம் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு நல்ல தகவலை மக்களுக்கு கொடுக்கணும். வீடியோ அப்லோட் பண்ணி விடுறதா உங்களுடைய முழுமையான, நீங்க பேஷனுக்காக வந்தாலும் சரி, மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்திருந்தாலும் சரி, யூடியூப்ல உங்களுடைய முழுமையான டார்கெட் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, வீடியோ அப்லோட் பண்ணி விடுறதுல, நல்ல டைட்டில் கொடுக்கறதுல, நல்ல தம்ப்நெயில் ரெடி பண்றதுல, நல்ல டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்றதுல, இதுலதான் உங்களுடைய டார்கெட், கவனம், நோக்கம் எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல பேஷனுக்காக வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் புகழ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்ப கட்டத்துல டார்கெட் இதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 பிசினஸ் கான்டாக்டா இருக்கட்டும், இல்ல சேனல் ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்பான்சர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது கேஜெட்ஸ் வச்சிருக்கீங்க ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.